ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டில் மணி பிளான்ட் செடி வச்சு வளர்த்துட்டு வர்றது எவ்வளோ ஒரு பெரிய நன்மையான விஷயம் தெரியுமா? மணி பிளான்ட் செடி வளர்த்தா மட்டும் பணம் வந்துடாது. நம்மளும் உழைக்கணும், கஷ்டப்படணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் பணமும் வந்து சேரும். நான் எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல காலையிலே கதவை திறந்ததுமே மணி பிளான்ட் செடி கண்ணில் படுற மாதிரி தான் நான் நிறையா வச்சுருக்கேன். வீட்டுக்குள்ளேயும் சின்ன சின்ன கப்பில் புத்தர் சிலைகளில் எல்லாம் வச்சுருக்கேன். இதை பார்க்கும்போது நம்மளுக்கு மனசுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அந்த ஒரு குதூகலத்திலேயே நம்ம அந்த நாளை தொடங்கும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அதுக்காக தான் மணி பிளான்ட் செடி வச்சு வளர்க்குறது. மணி பிளான்ட் செடியில் பட்டு வர்ற காற்று கூட நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒரு மெடிசனாகவும் நம்மளுக்கு பயன்படுது. வீட்டுக்குள்ளே புத்தர் சிலையில் இதே போல் மணி பிளான்ட்டை வச்சு வணங்குறது ரொம்ப ஒரு தெய்வீகமான ஒரு இது. மனசுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். வீட்டுக்குள்ளார வெளியில் இப்படியெல்லாம் வச்சு வளர்க்கும்போது அதே போல் நம்ம வீட்டில் வெற்றிலை கொடி வளர்க்குறது ஒரு நிறைந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். வெற்றிலை கொடி யார் வீட்டிலெல்லாம் நல்லா படர்ந்து விரிந்து வளருதோ கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. எங்கள் வீட்டில் வெற்றிலை கொடி தரை ஃபுல்லாக படர்ந்துருக்கு. நிறைய பேருக்கு நான் பதியம் வச்சியும் கொடுத்துட்ருக்கேன். வெற்றிலை கொடியை நம்ம பதியம் வச்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக காசு வாங்கிக்கிட்டு தான் கொடுக்கணும். சும்மா கொடுக்கவே கூடாது. தேங்க்யூ.